அதாவது நான் வந்து போட்ட எல்லா வீடியோவுமே வந்து இன்ஸ்டாகிராம் லைவில் நான் போட்டு பார்த்தேன். ஏன்னா ஏதாவது பார்ப்பாங்க யாராவது என்ன ஏதுன்ட்டு. அதெல்லாம் நான் வீடியோ இதுலேருந்து போடணும், கேமராவிலேருந்து ஃபோட்டோன்னு நான் நினைக்கல. அது கட்டிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய பிளானே என்ன அப்படின்னா, சூனியத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து வெஸ்டர்ன் சூனியம். அதில் வந்து அது எப்படி வைக்கிறானுங்கன்னுலாம் எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட. ஆனால் அதுலேருந்து பார்க்க முடியும். நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க வைக்க முடியும். அதுலேயும் ஏவல் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சாக்கரா பாயிண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுற அந்த சூனியம் வந்து நம்ம கேரளாவில் தான் இருக்குது. அதையும் வச்சு 2த்தையுமே வச்சு என்னை வந்து 2018 டிசம்பர்லேருந்து 8 டிசம்பர்லேருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தானோ. கிட்டத்தட்ட 6 வருஷமாக என்ன டைரெக்டாக கே சூனியம் வருங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ. அப்போ தான் எனக்கு வந்து ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து அது எப்படி அப்படின்னா வந்து இந்த காட்ஸாக வந்தாங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க, இந்த ஃப்ளைட்டுக்கு அந்த அந்த ஸ்பேஸ்ஷிப் ஓட்டினவனுங்க, வேலை பார்க்குற பொண்ணுங்க, இந்த பசங்க, அப்புறம் வந்து இந்த இவனுங்களெல்லாம் வந்து தனியாக ஒரு குரூப்பாக வச்சுக்கிட்டு அவனுங்களை என்ன சொல்லிட்டானுங்கன்னா, அவனுங்க வந்து ஜீசஸோட பிளட் லைனு அப்படின்னு சொல்லி யூஎஸில் எலெக்ட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அவனுங்க வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, பிரெயின் வாஷ்டு. நம்மளை மாதிரி தான். நம்மளும் என்ன நினச்சிட்ருக்கோம், உலகத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, எலிமினேட்லாம் கிடையாது, யாருமே எதுவுமே பண்ணலை, உலகம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம யாருமே ஃப்ரீயாக இல்லை. நமக்குன்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இருந்தப்போ நம்ம எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மொழி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வேறு ஒரு நாட்டுக்கு போக முடியும். அந்த ஒரு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து முத்திரை குத்திருக்கானோ எல்லாத்தையுமே. நான் ஒரு இந்தியன், நமக்கு ஆதார் இருக்குது, பேன் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, சாகிற வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்டணும் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டுன்ட்டு. ஆனால் நம்ம கட்டுற டேக்ஸுக்கு நமக்கு எதாவது நல்லது நடக்குதான்னா இல்லை. கவர்மெண்ட்டோட மோட்டோவே என்ன அப்படின்னா, நானும் இது தமிழ் மீடியத்தில் புக்கில் படித்தது தான். என்ன அப்படின்னா வந்து ஒரு வேலை கொடுக்கணும், தங்குறதுக்கு ஒரு இடம், சாப்பாடு கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்கணும், தண்ணியும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் இதாகிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த 4 தான் வந்து பேசிக். இதை வந்து தரமாட்டேங்கிறானுங்க கவர்மெண்ட்டு. 90% மக்கள் வந்து நம்ம இந்தியாவில்னு இல்லை, உலகத்துலேயே எல்லா இடத்துலையுமே 90% மக்கள் ஏழையாக இருக்காங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு ஒரு ஃபெயில். இந்த கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ஒசாமா பின் லேடனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வேறு யாரை சொல்லலாம், இந்த இன்னொருத்தர், இவங்கெல்லாம், அப்புறம் வந்து இவர் ஹிட்லரு, இவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் எதிர்த்ததுனால அவனுங்களை கொன்னுட்டு அவனுங்கெல்லாம் கெட்டவனுங்கன்னு சொல்லி அவங்க ஊரில் அவங்கள நல்லவனு கூட நம்பலாம் மேபி அவங்க ஊரில் ஏரியாவில். ஆனால் வெளியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏன் அவங்க கெட்டவங்க அப்படின்னு புரியுது அப்படின்னா நமக்கு டிவியில் காட்டுறானுங்க. அதேமாரி நான் ஒன்று கேட்குறேன், இந்த இரட்டை மாடி கட்டடம் வந்து யூஎஸில் வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ளைட்டை விட்டு அடித்தானுங்க. அதை யார் பண்ணா, ஒசாமா பின் லேடன் பண்ணானுங்கன்னானுங்க. ஆனால் அதை அவனுங்க தான் பண்ணானுங்க. பண்ணிவிட்டு அதேமாதிரி பென்டகான்லேயும் ஃப்ளைட் விட்டானுங்க, எங்களை அட்டாக் பண்ணுறானுங்கன்னானுங்க. ஆனால் பென்டகானில் அப்படி ஒரு அட்டாக்கே நடக்கலை. அதை பற்றின நியூஸ் தெளிவாக எதுவுமே கிடையாது. எல்லாமே போய் இவனுங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ ஒசாமா பின் லேடன் தான் அப்படின்னு சொல்லி இவனுங்களே நியூஸில் காட்டிட்டானோ. ஏதோ ஒரு மெயில் வந்துச்சு, ஒசாமா பின் லேடன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இவனுங்களே கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு ஒசாமா பின் லேடன் பண்ணிட்டாரு, அவரை நாங்கள் வேட்டையாட போகிறோம், ஒரு பெரிய அவன் கெட்டவன்ட்டானு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரெட்டை மாடி கட்டணும் தகர்க்கிற நேரத்தில் அங்கே ஒரு செய்தியாளர் சன் டிவிக்காரன் நின்றுட்டு அந்த வீடியோவை அதை எடுத்தான். அதை நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் எல்லோரும் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அதை வந்து எடுப்பானுங்க. அது எல்லாத்தையுமே இவனுங்க பண்ணிவிட்டு அங்கே ஆளுங்கள்லாம் வச்சு சன் டிவி மொத்தமாகவே டிஎம்கே மொத்தமாகவே இலுமினாட்டி குரூப் தான், கலைஞராக இருக்கட்டும் எல்லாருமே. ஆனால் என்ன சொல்கிறது, உலகமே இலுமினாட்டி எங்கே பார்த்தாலும் தான் இருக்கானுங்க. டிஎம்கேல கூட இருக்கலாம், ஏடிஎம்கேல இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. ஆனால் டிஎம்கே மொத்தமாக இலுமினாட்டி. ஆக்சுவலாக டிஎம்கேவால் தான் இந்த உலகமே, இந்த தமிழ்நாடே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. உண்மை அதுதான். எப்படி இதை வந்து சொல்லலாம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டு பீப்புள் இருக்காங்க தெரியுமா, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க டிஎம்கே ஆட்சி வந்ததுன்னா. ஏன்னா டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே பணத்தை பயங்கரமாக கொள்ளாடிப்பானுங்க. அதேமாரி அவனுங்க வந்து குடும்ப அரசியல் பண்ணணும். என்ன பண்ணணும், எனக்கு அடுத்து என் புள்ள, அவனுக்கு கொடுத்து அவன் பேரன், அப்படி அவனுங்க அதேமாதிரி பண்ணி அவனுங்களோட ஆளுங்க என்ன தப்பு பண்ணாலும் பணத்தை கொடுத்து முடிச்சுருவானு. இந்தமாரி உலகம் வந்து இப்படி ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் தான்.
இதை வந்து அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க, கவர்மெண்ட் சிஸ்டம் கிடையவே கிடையாது. கேட்டால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி, நடத்தும் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிறானோ. மக்கள் நடத்தலை, எவனோ ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த உலகமே அழிய போகுது. நான் வந்து இதை கேட்டது எல்லாத்துக்கும் என்னையை வந்து கேரங்க கட்டி நான் தான் கேட்டவங்க நானும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்பயும் தான் நான் சொல்கிறேன், மொத்தமாக ஷட் டவுன் பண்ணிவிடுவோம். மொத்தமாக ஷட் டவுன்னா கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ண சொல்ல, அதாவது லாக்டவுன் போட்டு எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதேமாரி எல்லா மதத்துலேயுமே எழுதியிருக்கு கல்கி வருவார்னு. எதில் முஸ்லீமோட இதுலேயுமே கல்கி வருவார்னு கடைசியில் எழுதியிருக்கு. அதேமாரி இந்திய புராணங்கள்லேயும் கல்கி கடைசியாக வருவார்னு எழுதியிருக்கு. எப்போ? இந்த கலியுகத்தோட கடைசியில். இது கலியுகத்தோட கடைசி. அதே மாதிரி புத்தரோட இதுலேயுமே கடைசியில் கல்கி வருவார்னு எழுதியிருக்கு. ஆனால் பைபிளில் மட்டும்தான் ஜீசஸ் 2வது வருவார்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி அதே பைபிளில் இன்னொன்று எழுதியிருக்கு. என்னென்னா, ஒருத்தன் வருவான், எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லுவான், அவன் வந்து ஃபால்ஸ் மெசாயா ஃபஸ்ட்டு வருவான் அப்படின்னு. அதே மாதிரி அதில் 3 பேர் வருவாங்க, 3 பேரும் கெட்டவங்க. அதில் வந்து இந்த ஒசாமா பின் லாடன், அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அந்த ஈராக்கோட பிரதமர் அவர், இந்தமாரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஃபால்ஸ் மெசாயா, ஒருத்தவங்க கடைசியாக வருவான். அதேமாரி படங்களும் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படின்னா, இந்த 3 ஆறு வந்து தலையில் இருக்கும், அவன் வந்தான்னாலே உலகம் அழிஞ்சிரும், அவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் எழுதி வச்சுருந்தானுங்க. அதேமாரி இந்த ஏலியன் அட்டாக் அது இது. அதேமாதிரி நான் இன்னொன்று கேட்குறேன், அதாவது நான் ஒரு மனுஷன், நான் வந்து இந்தியாவிலே இருக்கேன். நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்னா, ஒன்று ஆக்ஷன் கதை, இல்லை காதல் கதை, இல்லை கடவுளை பற்றின கதை. ஏன்னா இந்தியாவில் கடவுளை பற்றின இது வந்து நம்பிக்கை ரொம்ப அதிகம். இந்த மாதிரி தான் எழுதுவேன். ஆனால் ஏலியனை பற்றி ஒருத்தவன் கதை எழுதுகிறான் அப்படின்னா அவன் ஒரு ஏலியனாக தான் இருக்கும். இதை நான் யோசித்தேன், என்னன்னா யூஎஸில் எப்போ பார்த்தாலும் ஏலியனை பற்றி எழுதுறானுங்களே அப்படின்னு. இதெல்லாம் பண்ணுறது அந்த ஏலியன் ஜூஸ் தான். அவனுங்க தான் ஸ்டோரி ரைட்டர்ஸாக அவனுங்க தான் எழுதுறானுங்க. ஆனால் அவனுங்க நல்லவனுங்க. இவனுங்க அடிமையாக இருந்து அவனுங்களால கதை எழுத முடியல, அதனால் இவனுங்க எழுதிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது இதில். உங்களுக்கு தேவையான எல்லா கொஷினையும் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் கெட்டவன் கிடையாது, நான் நல்லவன். என்னோடய இதயம் இங்கே தான் இருக்குது. அதேமாரி சூனியம், ஷார்ட்கட்டு, கடவுளோட பவரெல்லாம் வச்சு முன்னாடியே காட்டலான்னு பார்த்தானுங்க. என்னென்னா, எனக்கு இதயம் இந்த இடத்துல துடிக்கிற மாதிரி காட்டி ஒரு மாதிரி ஏதாவது காட்டி நான் வந்து கெட்டது எல்லாத்தையும் அவனுங்க சொன்ன அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஜெயித்த மாதிரி காட்டி ஃபஸ்ட்டு காட்டலான்னு பார்த்தானுங்க. இப்போ வந்து இதை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் காட்டிட்டு உலகம் பூரா வேறு ஒன்று காட்டலான்னு பார்த்தானுங்க. என்னது? இதெல்லாம் காட்டாமல் இவன் தான் ஏலியன் ஹெட்டு அப்படின்னு சொல்லி காட்டலான்னு பார்க்குறானுங்க. அடுத்து இப்போ இன்னொன்று இதையும் பண்ணலான்னு பார்க்குறானுங்க. அடுத்து யூஎஸ் யூகேலலாம் வந்து ஆல்ரெடி பரப்பிட்டுருக்கானோ, முன்னாடியே பரப்பி வச்சுருந்தானோ, ஃபால்ஸ் மெசாயா வரான்னு. என்ன நான் தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஃபால்ஸ் மெசாயா கிடையாது. ஆனால் நான் வந்து நானும் ஒரு அவதாரம் தான். அவதாரங்கிறது வந்து ஒரு அதான் நான் சொன்னல, ஒரு துகள் தான். ஸோ நான் கடவுள் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன இந்த மெசேஜ்? போன தடவை ஜீசஸ் கொண்டானுங்க, இப்போ என்ன கொல்ல பார்க்குறானுங்க. இதே தான், உலகத்தை அழிக்க பார்க்குறானுங்க. 90% மக்களை அழிக்க பார்க்குறானுங்க. மக்கள் எல்லாருமே அழிக்க பார்க்குறானுங்க. இந்த மாதிரி அடுத்து இந்த ஜாம்பி வைரஸ், எப்போ பார்த்தாலும் ஜாம்பி படம் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்களே, அது ஒரு ஜாம்பி வைரஸ், அதை க்ரியேட் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் வருதுல, அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அவனுங்களால முடியல. வேறு வைரஸ் கண்டுபிடிச்சானுங்க. அந்த எபோலாவாக இருக்கட்டும், ஆந்த்ராக்ஸாக இருக்கட்டும், இந்த கோவிடு, இதெல்லாம் இவனுங்களே பரப்பி அழிச்சிட்டு இருக்கானோ. அப்புறம் இந்த ஸ்வைன் ஃப்ளூ, அப்புறம் வந்து ஜீக்கா வைரஸ், இதெல்லாம் இவனுங்க தான் பரப்புறானோ. இதுக்கும் ஆள் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருப்பானோ இல்லுமினாட்டி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் முழிச்சிக்கணும். ஹெல்ப் பண்ணுங்கள். நான் பண்ணுறேங்க. எனக்கு வந்து எனக்கு மிஞ்சி போனால் என் ஊரில் ஒரு 5-6 பேரை தெரியும். அப்புறம் வேலைக்கு போன இடத்துல ஒரு 4-5 பேரை தெரியும், அவ்வளோதான். கேட்டால் நான் வந்து ஸ்விஸ்ஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து நான் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 32 வயசு தான்டா ஆகுது. நான் வந்து எம்பிஏலேருந்து ஏதோ சொல்கிறானோ, நம்ப முடியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஃபேக்காக காட்டிட்டு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறானோ. சொன்னால் நீங்கள் ஒன்று என்கிட்ட தான் வருவீங்க. அப்படி இருக்கிற நான் இது வரைக்கும் செட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆளுங்களை. அப்படியே இல்லைனாலும் சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் போயிருப்பேன். எதுக்கு? என்கிட்ட தான் எல்லாமே இருக்கே. 90% மக்கள் அடிமையாக கிடக்கிறானோ. எல்லா பவர் எல்லாமே கவர்மெண்ட் என்கிட்ட இருக்குது, கார்பரேட் என்கிட்ட இருக்குது, எல்லா பணமும் என்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கும்போது நான் எல்லாத்தையும் சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிருப்பேன். அவனுக்கு முட்டாப்ப மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கானோ, கிளப்பி விட்றானோ, அடிச்சிக்கணும்னு பார்க்குறானோ. கலவரம் எதுவும் பண்ணாதீங்க. வீட்டில் உட்காந்து சைலண்ட்டாக கேளுங்க. எதாக இருந்தாலும் கொஷின்னு நம்ம வந்து அது எதில் வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி.